இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்த கரெக்டான ஒரு பதத்தில் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அதை நீங்கள் பண்ணது ஓகே. எப்படி மிக்ஸ் பண்ணணும் இப்போ எல்லாமே இப்படி நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பாத்திரத்தில் எதை ஊற்றிட்டோம்னா இதே மாதிரி எத்தனை முறை ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 50 முறை மிக்ஸ் பண்ணணும். இந்த பாத்திரத்துல இல்லை, இது மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்துல ஊற்றி ஊற்றி நம்ம இந்த ஊற்றணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 4-5 எண்ணெய் வகைகள்ல நம்ம தனித்தனியாக காய்ச்சி எல்லாம் ஒன்றா கலக்கியிருக்கோம். இப்போ அது எல்லாமே மிக்ஸ் ஆகணும், ரொம்ப முக்கியம். இப்போ இன்னைக்கு காலையில இருந்து கிட்டத்தட்ட இந்த எண்ணெயை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 9 மணி நேரம் காய்ச்சிருக்கீங்க. தனித்தனியாக காய்ச்சினது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் 9 மணி நேரம் செலவிட்டது பெரிய விஷயமே இல்லை. இந்த கலக்கிறதுல தான் அதனுடைய பதம், அதனுடைய பலன் அப்படிங்கிறது தனியாக இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த வகுப்பு எத்தனை வருட மாணவர்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. இந்த வகுப்பை பற்றி உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். இங்கே வகுப்புக்கு வந்தவங்களே இந்த எண்ணெய் தயாரிப்பு எத்தனை வருஷமா நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் இதனுடைய இது கொஞ்சம் கொஞ்சமாக இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த வகுப்பு வந்திருக்கு அப்படின்னா, இயற்கை உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு பரிசை கொடுத்துருக்கு. அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும். ஓகேங்களா? இது சாதாரணமாக உடனே கற்றுக்கிட்டு இதை உடனே இதாக கொண்டு போகக்கூடாது. தொழில் அப்படிங்கிறதுல ஒரு நாணயம், ஒரு நேர்த்திங்கிறது எப்பவுமே முக்கியம். அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ரகசியங்கிறது வேற, தொழிலுக்கு பொய் பேசுறது, துரோகம் செய்யறதுங்கிறது வேற. நீங்க உங்க தொழிலுக்கு உண்டான பொருட்கள், உட்பொருட்கள் இதெல்லாமே ரகசியமா வச்சுக்கோங்க. அதை நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா தொழில் விஷயத்துல துரோகம் பண்ணாதீங்க, உண்மை இல்லாம இருக்காதீங்க, நாணயமா இருங்க, நேர்மையா இருங்க, நியாயமான ஒரு விலை நிர்ணயம் பண்ணுங்க எல்லா விஷயத்திலையும். அப்பதான் அந்த தொழில் நம்மளை அடுத்தடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகும். வெற்றி எப்பவுமே தாமதமா தான் கிடைக்கும். நல்லவர்களுக்கும் சரி, உண்மையானவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் வெற்றி தாமதமாக தான் கிடைக்கும். ஆனா அந்த வெற்றி ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும், நிலையாகவும் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கலக்கணும். கலக்கிட்டு அடுத்து நீங்க பேக்கிங் பண்ணிட வேண்டியதான். நீங்களே பேக்கிங் பண்ணிருங்க. ஓகேங்களா?